வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். மது கடைகளுக்கு எதிராக போராடுவோரை கைது செய்யக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாலாற்றின் குறுக்கே அணை கட்டும் ஆந்திரம், நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு மறுப்பு. மின்னணு எந்திர வாக்குப்பதிவில் முறைகேடு புகார், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதை தடுக்க புதிய நெறிமுறை, நாளை அரசாணை வெளியிடப்படும் என அரசு தகவல். அரசு மதுபான கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தும் யாரையும் கைது செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள திருமுல்லை வாயிலில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அரசு மதுபான கடைக்கு எதிராக போராடிய 21 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை ஜாமீனில் விடுதலை செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு மதுபான கடையின் விளம்பர பலகையை சேதப்படுத்தியதாக கூறி 21 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த அவர் விளம்பர பலகையை சேதப்படுத்துவது ஒரு குற்றமா என்று கேள்வி எழுப்பினார். திருமுல்லை வாயிலில் காவல் நிலைய ஆய்வாளரை நாளை ஆஜராகுமாறு உத்தரவிட்ட அவர் மதுபான கடைக்கு எதிராக போராட்டம் நடத்துவோரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். இது தொடர்பாக நாளை பொதுவான உத்தரவு பிறப்பிக்கப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே கைதான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிரசன்னா என்பவரின் தாயார் காலமானதை அடுத்து அவருக்கு பரோல் விடுதலை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கூடம்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது மற்றும் 4வது அலகில் உற்பத்தியாகும் மின்சாரம் முழுவதையும் தமிழகத்துக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை பற்றி விரைவில் கொள்கை முடிவு எடுக்கப்படும் என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கூடம்குளம் அணு உலையின் 3வது மற்றும் 4வது அலகுகளில் உற்பத்தியாகும் மின்சாரம் முழுவதையும் தமிழகத்துக்கு தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டதை குறிப்பிட்டார். அது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் கொள்கை முடிவு எட்டப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாலாற்றின் குறுக்கே அணை கட்டும் ஆந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். பாலாற்றின் குறுக்கே அணை கட்டும் ஆந்திர மாநில அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு அதிமுக எம்பி வேணுகோபால் கடிதம் எழுதியிருந்தார். அவரது கடிதத்துக்கு பதில் எழுதிய மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சஞ்சீவ்குமார் பன்யால் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டதை அடுத்து இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பினரும் தங்களது நிலையில் உறுதியாக இருந்ததால் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்று மேலும் தெரிவித்துள்ள அவர் பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் மத்திய அரசு நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு எதிராக தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு கேரளத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்ட எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் அணை பகுதிகளில் ஆய்வு மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு அலுவலர்கள் செல்லும் போது கேரள அரசு தொடர்ந்து அனுமதி மறுத்து வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு சார்பில் கேரள அரசின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும், அணையில் பராமரிப்பு பணிகள் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள தமிழக அரசு அலுவலர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பின்னர் கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் மனு தொடர்பாக 2 வாரங்களுக்குள் கேரள அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்புமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை ஜூன் 2வது வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடப்பதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ள புகாரை அடுத்து இது பற்றி விவாதிப்பதற்காக வரும் 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி 16 அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தனர். இதுகுறித்து கடந்த வாரம் கருத்து தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவித்தார்.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எந்த அளவு பாதுகாப்பானவை என்பதை விளக்குவதற்காக விரைவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து எதிர்க்கட்சிகள் புகார் பற்றி விவாதிக்க வரும் 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதை தடுக்கும் புதிய திட்டம் நாளை வெளியிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதை தடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்படுவதை தடுக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பத்திரப்பதிவுக்கு அனுமதி வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இது தொடர்பாக இன்று நடைபெற்ற விசாரணையில் விளைநிலங்களை வீட்டு நிலங்களாக மாற்றுவதை தடுக்கும் புதிய வழிமுறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துவிட்டதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான திட்டத்தை முழுமை செய்து அரசாணை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என கேட்ட தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஐயாத்துரை அரசாணை நாளை தாக்கல் செய்யப்படும் என உறுதியளித்தார். மருத்துவ மேல் படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நாளையும் தொடரும் என்று 3வது நீதிபதி சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவர்களுக்கு MD, MS போன்ற மருத்துவ மேற்படிப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழக அரசு சலுகை மதிப்பெண்களை வழங்கி வந்தது. இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் புதிய விதிகளை பின்பற்றுமாறு தெரிவித்திருந்தார். இதன்படி அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ரத்தானது. இதனிடையே 50% இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க உத்தரவிடக் கோரி அரசு மருத்துவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசு சார்பிலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை நீதிபதிகள் சசிதரன், SM சுப்பிரமணியம் கொண்ட அமர்வு விசாரித்தது. இதில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது செல்லாது என நீதிபதி சசிதரன் கருத்து தெரிவித்தார். இந்திய மருத்துவ கவுன்சிலின் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என கருத்து தெரிவித்த மற்றொரு நீதிபதி SM சுப்பிரமணியம் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்தார். இரு நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததால் இந்த வழக்கு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யநாராயணன் 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இன்று அவர் விசாரணை நடத்திய நிலையில் நாளையும் விசாரணை தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அம்மா குடிநீர் பாட்டில் விற்பனை செய்யும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடக்கி வைத்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய நலத்திட்டங்களில் ஒன்று அம்மா குடிநீர் திட்டம். குறைந்த விலையில் மக்களுக்கு குடிநீர் தரும் இந்த திட்டம் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய இன்று அரசு மருத்துவமனைகளில் தொடக்கி வைக்கப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த திட்டத்தை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று தொடக்கி வைத்தார். விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு குறைந்த விலையில் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அம்மா குடிநீர் மையம் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 306 இடங்களில் ஒரு நாளைக்கு 1,75,000 லிட்டர் குடிநீர் குறைந்த விலையில் தமிழகத்தில் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத வகையில் 10 ரூபாய்க்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குகின்ற திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை இன்று இந்த மருத்துவமனையில் நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் இதை திறந்து வைத்திருக்கிறோம். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியது. இதையொட்டி வெயிலின் தாக்கம் காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. கோடை காலத்தின் உச்சம் என அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியது. இந்த அக்னி நட்சத்திரம் காலம் வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கிறது. இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 113 டிகிரி வரை வெயிலின் தாக்கம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியதால் வெப்பத்தின் தாக்கம் காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். இப்போ கத்திரி வெயிலில் தொடங்கிச்சுன்னு சொல்கிறாங்க. காலையிலேருந்து நேற்றும் ஒரு அதிகமாக வெயில் இருந்தது. காலையிலேருந்து 8 மணிலேருந்து வெயில், இப்போ மதியானம் 1 மணி மாதிரி வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. சுற்றி மரங்கள் வர இல்லாத காரணத்தாலையும் ரொம்ப உஷ்ணம் அதிகமான காரணம், தண்ணி பற்றாக்குறை ஏற்படுமோன்ற ஒரு பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் எங்களால் சுற்றி கத்தி கடுமையான உழைப்பு முன்ன மாதிரி உழைக்க முடியல.
அங்கங்கே நேரில் இல்லாத காரணத்தால் இது ஒரு பில்டிங் வரல ஏதோ ஓரமாக நின்றுருக்கோம். இங்கே பீச்சுக்கு வந்தோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்போவுமே இவ்வளோ வெயில் இருக்காது. பட் இன்னைக்கு மார்னிங்லேருந்தே ஜாஸ்தி வெயிலாக இருக்குது. தாங்கவே முடியல. ஜூஸஸ் தான் ஜாஸ்தி குடிப்போம், மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக சுட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கு. எங்களால் நிற்கவே முடியல. இன்னைக்கு பீச்சு பார்க்கலான்னு குழந்தைங்கள்லாம் ஊர்ல இருந்து வந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்த பார்த்தா இங்கே வெயில் தாங்க முடியாமல் இப்போ எங்களால் நிற்கவே முடியாத அளவுக்கு இங்கே வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் தூய்மை மிகுந்த 10 நகரங்களின் பட்டியலை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வெளியிட்டார். முதலிடத்தை இந்தூர் பிடித்துள்ள நிலையில் திருச்சிக்கு 6வது இடம் கிடைத்துள்ளது. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தில்லியில் இன்று இந்தியாவில் தூய்மை மிகுந்த 10 நகரங்களில் பட்டியலை வெளியிட்டார். இதில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2ஆம் இடத்தை போபாலும், 3ஆம் இடத்தை விசாகப்பட்டினமும், 4ஆம் இடத்தை சூரத்தும், 5ஆம் இடத்தை மைசூர் நகரங்களும் பிடித்துள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி நகரம் 6ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 7, 8 ஆகிய இடங்களை புதுதில்லியும் நவி மும்பையும் முறையே பிடித்துள்ள நிலையில் 9 மற்றும் 10ஆம் இடங்களை திருப்பதியும் வதோதராவும் பிடித்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் மினி பேருந்து ஒன்று சிக்கிய விபத்தில் 5 பேர் பலியாகினர். காணாமல் போன பலரை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. மழைகள் சூழ்ந்த தோடா மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்த மினி பேருந்து பனிச்சரிவில் சிக்கி மூழ்கியது. மீட்பு படையினரும் காவல்துறையினரும் அப்பகுதிக்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் மினி பேருந்தில் பயணம் செய்த 5 பேர் பலியாகினர். பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காணாமல் போன சிலரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கு காணொலி மூலம் ஆஜராக சசிகலாவுக்கு அனுமதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து வரும் 15ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாக போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 13வது ஊதிய ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை இன்று காலையில் பல்லவன் இல்லத்தில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தொழிற்சங்கத்தினரும் வந்திருந்த நிலையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் வரவில்லை. இதனையடுத்து பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக அனைத்து சங்கத்தினரும் அறிவித்தனர். இன்று மாலை அனைத்து சங்கத்தினரும் பங்கேற்ற கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி வரும் 9ஆம் தேதி வேலைநிறுத்த விளக்க கூட்டம் நடைபெறும் எனவும் வரும் 15ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதெனவும் தெரிவித்தனர். எங்களிலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட 7000 கோடியை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு அதற்காக போராடி வருகின்றோம். அதனுடைய நிலைப்பாடுதான் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வருகின்ற 15ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்வதென முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கில் காணொலி காட்சி மூலம் ஆஜராக சசிகலாவுக்கு எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் தொலைக்காட்சிக்கு கருவிகள் வாங்கியதில் அந்நிய செலாவணி முறைகேடு நடைபெற்றதாக சசிகலா மற்றும் பாஸ்கரன் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணை சென்னை எழும்பூரில் உள்ள பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையில் ஆஜராகுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்த நிலையில் பெங்களூரு சிறையில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் ஆஜராக சசிகலா அனுமதி கேட்டிருந்தார். அவரது மனுவை ஏற்ற நீதிமன்றம் 2 வாரத்தில் காணொலி காட்சியின் மூலம் விசாரணை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் ஆஜராவதற்கு கர்நாடக மாநில உள்துறை மற்றும் சிறைத்துறையின் அனுமதியை சசிகலா பெற வேண்டும் என்றும் அனுமதி பெற்ற ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலம் எந்த மொழியில் அவர் விளக்கம் அளிக்க உள்ளார் என்பதையும் முன்னதாக தெரிவிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சங்கர் ராமன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை ஆன நிலையில் அவரை கொலை செய்தது யார் என்றும் வழக்கில் மேல்முறையீடு செய்யாதது ஏன் எனவும் பதிலளிக்குமாறு புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சங்கரராமன் கொலை வழக்கு தொடர்பாக சங்கரா மடத்தை சேர்ந்த ஜெயேந்திரர் மற்றும் மாவட்ட நீதிபதி ஆகியோர் பேசிய தொலைபேசி உரையாடல் வெளியானது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய சைபர் கிரைம் காவல்துறையினர் நீதிபதி மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர்.
5 ஆண்டுகள் ஆகியும் மேல் நடவடிக்கை எடுக்காததால் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கைது செய்யப்பட்ட 21 பேரும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளி யார் என கேள்வி எழுப்பினார். விடுதலை தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நாளை பதில் அளிக்குமாறு புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் உள்ள முருகன் இன்று 2வது முறையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தாயாரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது. ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் உள்ள முருகனிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 2வது முறையாக வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இதனிடையே நீதிமன்றத்திற்கு வரும் முருகனை சந்திக்க அவரது தாயார் சோமணி வந்திருந்தார். செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டதால் அவரை 3 மாதங்களுக்கு யாரும் சந்திக்கக்கூடாது என்று தெரிவித்த சிறைத்துறையினர் அவருக்கு அனுமதி மறுத்தனர். நாளை வணிகர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விழுப்புரத்தில் இந்திய வணிகர் வளர்ச்சி மாநாடு நடைபெற உள்ளது. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெறும் மாநாட்டுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் விழுப்புரம் செய்தியாளர் ஆர். சுரேஷ். மே 5ஆம் தேதி வணிகர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 34வது வணிகர் தினமாக கொண்டாடப்படுவதையொட்டி விழுப்புரத்தில் பிரம்மாண்ட ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய புறவழிச்சாலை அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மைதானத்தில் இதற்கான மாநாடு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. நாளை நடைபெறவுள்ள மாநாட்டில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு வணிகர் சங்க அமைப்புகள் இங்கே கலந்து கொள்ள உள்ளன. சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இங்கே கலந்து கொள்வார்கள் என வணிகர் சங்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வணிகத்தினுடைய வளர்ச்சி மாநாடாக வணிகர்களுடைய எதிர்காலத்திலே வளர்ச்சி பெறக்கூடிய அளவில் இந்த மாநாடு இருக்க வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடானது வணிகர்களுடைய திருப்பு முனையாக இந்த மாநாடு இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது மட்டுமில்லாமல் நாளை நடைபெறவுள்ள மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஆர். சுரேஷ். மருத்துவ உயர் படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கான 50% இடஒதுக்கீட்டை குறித்து அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தி சமாதி கட்டும் நூதன போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் மருத்துவ உயர் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கண்டித்து தொடர்ந்து 16வது நாளாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மருத்துவ சேவைகள் துறை இயக்குநரகத்தில் தொடர்ந்து 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இன்று அரசு மருத்துவரை உயிரோடு சமாதி கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மருத்துவர்கள் மருத்துவ உயர் படிப்பில் அரசு மருத்துவ மாணவர்களுக்கான 50% ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசுகள் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீடு பாதிக்கப்பட்டு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 16 நாளாக போராடிட்டு இருக்கோம். ஒன்றுமே எதுவுமே நடக்கலை. எங்களுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வுனா இன்னும் பிற்காலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து ஒரு அவசர சட்டம் போட்டு இது ஒரு லாவாக கொண்டு வந்து இதை நிரந்தரமாக பண்ணாதான் இப்போ அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் இப்போ சும்மா இப்போ கோர்ட்டில் ஏதோ இப்போ இடைக்கால தடை பண்ணாங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஓகேவாமே தவிர அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு போராட்டம் வரதான் செய்யும். இது நிரந்தர தீர்வுனா மத்திய மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து அவசரமாக ஒரு சட்டம் பண்ணி இது வந்து கொண்டு வந்தால் நிரந்தர தீர்வு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேவக்கோட்டை அருகே கண்டதேவியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கயிற்றில் கட்டப்பட்ட மாடுகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும். ஒவ்வொரு மாட்டிற்கும் 25 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். அதற்குள் மாட்டை அடக்கவில்லை என்றால் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அங்கு நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகளை அடக்க 120 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் ஆக்ஸ்போர்ட் யூனிகான்டிலர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பயிற்சி வகுப்பு நாளை தொடங்க இருக்கிறது. 2 நாட்கள் நடைபெற உள்ள இந்த பயிற்சியில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்கின்றனர். வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் ராஜு சிவசாமி செய்தியாளர்களுடன் பேசினார்.
அப்போது சிம்ஸ் மருத்துவமனை முடநீக்கியல் பிரிவு நடத்தும் இப்பயிற்சி மூலம் கீழ்வாதம் வழியால் முடங்கி போனவர்களுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் எளிமையான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அளிக்க வழிவகை செய்யும் எனவும் இந்த அறுவை சிகிச்சை மூலம் 19 வயது முதல் 99 வயது உள்ளவர்கள் வரை நோய்க்கு தீர்வு காணலாம் எனவும் குறிப்பிட்டார். நாளைய மறுதினமும் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது கால் முட்டிக்கு இதுவரை முழு ரீப்ளேஸ்மெண்ட் மொத்தமாக தான் மாற்றி கொண்டிருந்தார்கள். அதற்கான கருவிகள் இதுவரை சரியான கருவிகள் வராததால் இந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இந்தியாவுக்கு இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மருத்துவமனைக்கு டாக்டர் கிறிஸ்டோபர் டேவிட் என்பவர் இங்குள்ள மருத்துவர்களுக்கு செய்து கொடுப்பதற்காக இங்கிலாந்திலிருந்து வருகை வந்துள்ளார். முன்னதாக பிரிட்டனில் இருந்து வந்திருந்த டாக்டர் கிறிஸ்டோபர் டோட்டுக்கு துணைத் தலைவர் டாக்டர் ராஜு சிவசாமி வரவேற்பளித்தார். செய்தியாளர் சந்திப்பில் முடநீக்கியல் துறை இணை இயக்குநர் டாக்டர் பிச்சை சூரிய நாராயணன், டாக்டர் விஜய் சி போஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பகல் நேரத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழகம் முழுவதும் கடந்த 2 மாத காலமாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைக்கும் நிலையில் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ளது. இதனால் தஞ்சாவூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அனல் காற்று வழக்கத்தை விட அதிகமாக வீசியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். வெயிலின் அதிகமாக இருந்ததால் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள் மற்றும் தெருக்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன. முன்னாடியே வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த கத்திரி வெயில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுனால இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் 10-11 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. பெரும்பாலும் வெயிலில் அனல் காற்று வீசுது, வண்டியிலே போக முடியல. இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கியதை அடுத்து தர்மபுரியின் பல பகுதிகளிலும் காலை 9 மணியிலிருந்தே வழக்கத்தை விட அதிக அளவு வெயில் அடித்தது. மக்கள் வெளியில் நடமாடுவதை குறைத்ததால் வீதிகளும் சாலைகளும் வெறிச்சொடி காணப்பட்டன. வாகன ஓட்டிகளில் சாலையோரம் உள்ள மர நிழலில் தஞ்சமடைந்தனர். விவசாய தொழிலாளர்களும் மரத்தடி நிழலை தேடி தவித்தனர். குடித்தண்ணீர் கூட பஞ்சமான அளவுக்கு தண்ணி பற்றாக்குறையாகி அந்த வெயிலால் எல்லாம் சுண்டி போச்சு. அதனால் எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது. இந்த வெயில் எங்களால் எந்த ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு கூட போக முடியல. ஓட்டால் நாங்கள் கிடக்குறோங்க. அது இல்லாத இப்போ இந்த கத்திரி சத்திர வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கத்திரி சத்திர வெயில் இன்னும் ஒரு 15-20 நாள் யாரும் எந்த வேலைக்கும் போக முடியாது. 100 டிகிரி 200 டிகிரின்னு சொல்லிட்டு ஒன்றும் தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் சார். அக்னி நட்சத்திரத்தையொட்டி சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் பல பகுதிகளில் பயணிகள் வருகை குறைந்து காணப்பட்டது. வெயிலின் தாக்கம் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருந்தது. கன்னியாகுமரியின் முக்கிய பகுதிகளான முக்கூடல் சங்கமுக்கும் கடற்கரை சாலையில் அவ்வளவாக மக்கள் நடமாட்டம் இல்லை. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி ஆங்காங்கே குடிநீருக்கு வசதி செய்து தர வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுவாமி தாயாக மாறி மருத்துவம் பார்த்த ஐதீக நிகழ்வு திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோவிலில் இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு மட்டுவார் குழலம்மை உடனுரை தாயுமானவ சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வான ரத்தினாவதி என்ற பெண்ணுக்கு சுவாமி அவருடைய தாயாகி மாறி சுகப்பிரசவம் பார்த்த ஐதீகம் விழாவாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை அருள்மிகு மட்டுவார் குழலம்மை ரத்தினாவதியின் தாயாக அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு தாயுமானவ சுவாமி, ரத்தினாவதி ஆகியோர் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினர். பின்னர் தொட்டிலில் இடப்பட்ட அந்த குழந்தைக்கு பக்தி முழக்கத்துடன் தாலாட்டு வைபவமும் நடைபெற்றது. பின்னர் அருள்மிகு மட்டுவார் குழலம்மை உடனுரை தாயுமானவ சுவாமிக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க தீபாராதனை காட்டப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் 7ஆம் நாளான இன்று சுவாமி பிச்சாண்டவர் வேடத்தில் வீதியுலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் 7ஆம் நாளான இன்று காலை 7 மணிக்கு சிவபெருமான் பிச்சாண்டவர் வேடத்தில் வீதியுலா வந்தார். பரிவார தெய்வங்களுடன் கீழ்மாசி வீதியாக வழியாக புறப்பட்டு 4 வீதிகளின் வழியாக பிச்சாண்டவர் வீதியுலா நடைபெற்றது. திருவீதி உலாவில் விநாயகர், முருகன், ஞானசம்பந்தர் ஆகியோர் உடன் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்டனர். பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு, பிரிட்டன் இளவரசர் பிலிப் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். பிரிட்டன் மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் கணவர் பிலிப் வயது முதிர்வின் காரணமாக அரசு பொறுப்புகளில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிரிட்டன் மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் கணவரான 95 வயதை கடந்த இளவரசர் பிலிப் எட்டின்போரா கோமகனாக உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள 780 தொண்டு அமைப்புகளின் தலைவராகவும் உள்ள அவர் அவ்வமைப்பின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இயலாது எனவும் தெரிவித்துள்ளார். வயது முதிர்வின் காரணமாக அவர் தன்னுடைய அரசு பொறுப்பிலிருந்து இந்த ஆண்டுடன் விலக முடிவு செய்துள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ராணி 2ஆம் எலிசபெத்தின் அரசு பொறுப்புகளை தொடர்ந்து கவனித்து வருவார் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பதவிக்கு அரசு குடும்பத்தில் இருந்து யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு அந்நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மது கடைகளுக்கு எதிராக போராடுவோரை கைது செய்யக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாலாற்றின் குறுக்கே அணை கட்டும் ஆந்திரம் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு மறுப்பு. மின்னணு எந்திர வாக்குப்பதிவில் முறைகேடு புகார். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதை தடுக்க புதிய நெறிமுறை. நாளை அரசாணை வெளியிடப்படும் என அரசு தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவுச் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.